ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆதார் கார்டு டேட்டாஸ் வந்துட்டு டார்க் வெப்பில் லீக் ஆகிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதை ஏன்டா எங்கள்கிட்ட சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆக்சுவலாக என்னென்னாங்க, ஆதாரில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 6 லட்சத்துக்கு மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க. அது எதுக்கு கம்ப்ளைண்ட்டு, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பர்மிஷன் இல்லாமலே நம்மளோட ஆதார் கார்டு டேட்டாஸை வச்சு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்துட்டு திருடியிருக்காங்க அப்படிங்கிறது. அது வந்துட்டு பயோமெட்ரிக் யூஸ் பண்ணியும், பயோமெட்ரிக் இல்லாமல் ஆதார் கார்டு யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமாகவும், ஆதார் பேஸ்ட் ஜிபே மூலியமாகவும் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரியான எங்கள் சம்மந்தமே இல்லாமல் பணம் திருடு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தோம்னா ஆதார் சைட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறதுல 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று லேப்டாப், நம்ம சிஸ்டம் லேப்டாப்ஸ் மூலியமாக பண்ணுறது ஒன்று, சைட் லாகின் பண்ணி பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு பார்த்தோம்னா ஆதார் ஆப் மூலியமாக, அதாவது வந்துட்டு ஆதார்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்குங்க, அந்த ஆப் மூலியமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாங்க, ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் ஸ்கேம். அதாவது என்னென்னா, நம்மளோட கைரேகை வந்துட்டு வச்சோம்னா தான் வந்துட்டு ஆதார் கார்டில் வந்துட்டு எங்கேனாலும் நம்ம போய் ஒரு சிம் கார்டு வாங்குறதுனா கூட ஆதார் கார்டுக்கு நம்ம கைரேகை வந்துட்டு நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா, அந்த மாதிரியான இடங்களில் நம்ம கைரேகை வந்துட்டு சிலிக்கான் ஸ்ட்ரிப்பு மூலியமாக எடுத்துட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் டிரான்சாக்ஷன் ஆகுதுங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் வந்துட்டு அதில் அடக்கங்க. இப்போ என்னென்னா, நம்மளோட பயோமெட்ரிக்ஸை லாக் பண்ணிக்கலாம். அதை நம்ம கைரேகையை ஆதார் கார்டுலேருந்து லாக் பண்ணிக்கிறது தான். அதுக்கு பர்மனெண்ட் லாக்கா அப்படின்னா பர்மனெண்ட் லாக் கிடையாதுங்க. இது என்னென்னா டெம்பரவரி லாக் தான். அதாவது நமக்கு எப்போ தேவையோ அப்போ அன்லாக் பண்ணிக்கலாம், நமக்கு எப்போல்லாம் வேணாமோ அப்போல்லாம் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம சைட்ஸ் மூலியமாக பண்ணிக்கலாம். அது வந்துட்டு எப்படி பண்ணலாங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லேப்டாப்பில் எப்படி பயோமெட்ரிக்ஸை லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் க்ரோமில் வந்துட்டு பார்த்தோம்னா uidai.government.gov.in, ஓகேங்களா? இந்த சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். உள்ளார வந்த உடனேங்க ஃபஸ்ட்டே இந்த மை ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த மை ஆதார்க்குள்ளே போனீங்கன்னா 3rd ரோவில் வந்துட்டு பார்த்தோம்னா கீழே வந்துட்டு லாக் யுவர் பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதில் இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நம்ம ஆதார் நம்பர், அப்புறமேட்டு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கேப்சா சென்ட் ஓடிபிக்குங்க. இதில் என்னென்னாங்க, நம்ம ஆதார் நம்பர், நம்ம எந்த ஆதார் கொடுக்குறோமோ அந்த ஆதாருக்கு ரிஜிஸ்டர் ஆன மொபைலுக்கு தான் ஓடிபி வருங்க. அதனால் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கம்பல்சரி வந்துட்டு ஆதாருக்கு என்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது தப்புன்னு வந்துச்சுன்னா 2வது டைம் மறுபடியும் கொடுத்துட்டு லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சிங்க, லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஆதார் டவுன்லோடு, அதே மாதிரி ஆதார் அப்டேட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு 2nd ரோல் இருக்கக்கூடிய லாக் பயோமெட்ரிக், அதாவது வந்து லாக் அண்ட் அன்லாக் பயோமெட்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் கிளிக் பண்ணி இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் ஐடி எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் என்னென்ன செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொடுத்துள்ளார் போய்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தோம்னா லாக் பயோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்த டிக் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த நம்ம லாக் பண்ண முடியும். இந்த டிக் சிம்பிள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா யுவர் பயோமெட்ரிக் ஹேஸ் பீன் லாக்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சிங்க. இப்போ இது நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். டேஷ்போர்டில் கொடுத்துட்டு உள்ளார போனோம்னா இந்த இடத்துல நமக்கு லாக் சிம்பிள் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம பயோமெட்ரிக்கை லாக்கில் இருக்குது. இப்போ நம்ம பயோமெட்ரிக்கை யார் எங்கே யூஸ் பண்ணாலும் வந்துட்டு நமக்கு ஓடிபி வரும். அதாவது என்னென்னா, ஓடிபி நம்ம கொடுக்காமலோ அல்லது வந்துட்டு அன்லாக் பண்ணாமலோ அதை வந்துட்டு நம்ம இதே பண்ண முடியாது. யுவர் பயோமெட்ரிக் இஸ் லாக்டு அப்படிங்கிற அந்த மெசேஜ் அங்கே அடிக்குங்க. இப்போ நம்ம இதை சிஸ்டமில் பண்ணியிருக்கோம். எப்படி அதை நம்ம மொபைல் வழியாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். எல்லா ஃபோன்லேயுமே ப்ளே ஸ்டோர் இருக்குங்க. ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் மை ஆதார் செலக்ட் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மை ஆதார் அப்ளிகேஷன் இருக்கும். அதை இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறங்க ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் ஆதார் வந்துட்டு நம்ம ஆப்பில் என்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் மை ஆதார் அப்படிங்கிறக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம். அதை நம்ம ஆதாருக்கு நம்ம வந்துட்டு ஒரு சின்ன லாக் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நம்ம ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே நம்மளோட ஆதார் நம்ம வியூ பண்ணணுன்னா கூட பாஸ்வேர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருக்குது. அந்த செக்யூரிட்டி போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கலாம். கேப்சா கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிஸ்டமில் வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பயோமெட்ரிக் லாக் பண்ணதுனால இங்கேயும் நமக்கு லாக் காட்டுது. இதை நம்ம அன்லாக் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் கொடுத்துட்டோம்னா இங்கேயும் நமக்கு வந்துட்டு அன்லாக் பயோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும்.
அன்லாக் கொடுத்துக்கலாம். கேப்சா கொடுத்துட்டு ஓடிபி போட்டதாங்க. அதாவது என்னென்னா இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஓடிபி, அதேமாரி லாக் அன்லாக் பண்ணுறதுக்குமே ஓடிபி. அதாவது நம்ம பர்மிஷன் இல்லாமல் நம்மளோட பயோமெட்ரிக்ஸை யாராலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இப்போ நீங்களே மறந்துட்டு ஒரு கடைக்கு போய்ட்டு இதை சிம் வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இதை அன்லாக் பண்ணாமல் அங்கே கைரேகை வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்த வந்துட்டு பார்த்தோன்னா கைரேகை எடுத்துக்காதுங்க. நீங்கள் அன்லாக் இங்கே உங்களோட ஆப் மூலிமா நீங்கள் உங்களோட சிஸ்டம் மூலிமாவோ அன்லாக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்துட்டு கைரேகையை வைக்கணும். அது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல விதம் தான். கேப்சா கொடுத்து நம்ம ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துட்டோங்க. மறுபடியும் ஓடிபி வரும். ஃபஸ்ட்டு நம்ம லாக் பண்ணோங்க, அதுக்கு ஒரு ஓடிபி வாங்கணும். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி வாங்கணும். இப்போ நம்ம அன்லாக் பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி வாங்குகிறோம். இது எல்லா டைமும் பண்ணுமானா எல்லா டைமும் பண்ண தேவையில்லை. நமக்கு எப்போ தேவையோ நம்ம லாக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஓடிபி வாங்குகிறோம். அதேமாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி. இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான். செகண்ட் டைம் நம்ம ஒரு டைம் லாக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணுறது மட்டும்தான். ஒரு ஓடிபி தான் நம்ம வாங்குவோம். அதனால் இது லாங் ப்ராசஸ்லாம் இல்லைங்க, சிம்பிள் தான். இப்போ பார்த்துட்டு வாங்க, நம்ம ஓடிபி கொடுத்ததுக்கப்புறமேட்டு பயோமெட்ரிக் வந்துட்டு அன்லாக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக 10 மினிட்ஸில் வந்து பார்த்தோம்னா லாக் ஆயிருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நம்ம செக்யூர் நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை இந்த போல் கண்டென்ட் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.